திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பழங்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுற சங்கத்தில் முன்னாள் தலைவர் மற்றும் செயலாளர் 3 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திருப்பூர் மாவட்டம் பெரிச்சிபாளையம் பகுதி சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறிப்பு முகாமில் மனு அளித்தார். அந்த மனுவில் அவிநாசி தாலுகா பழங்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முன்னாள் தலைவர் தனபால், செயலாளர் வடிவேல் ஆகியோர் 3 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு புகாரில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மனு அளித்துள்ளார். இது குறித்து சதீஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அவிநாசி தாலுகா பழங்கரை கிராமம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2018 ஆம் ஆண்டு முதல் 2023 ஆம் ஆண்டு வரை தலைவராக தனபால் என்பவரும் செயலாளராக வடிவேல் என்பவரும் பொறுப்பில் இருந்தனர். இவர்கள் சங்க உறுப்பினர்களின் மற்றும் வைப்புதாரர்களின் நிரந்தர வைப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் வைப்புதாரர்களுக்கு தெரியாமல் முதிர்வடைந்த வாய்ப்புகளை முடிவு கட்டியும் வைப்பீடுகளை காலக்கெடுவிற்கு முன்னரே முடிவு கட்டியும் முடிவு கட்டிய வைப்புத் தொகைகளை 3ஆம் நபர் சேமிப்பு கணக்கில் வரவு வைத்தும் சேமிப்பு கணக்குகளில் இருந்து போலியாக கையொப்பமிட்டும் என பல்வேறு வழிகளில் சங்க நிதியில் இருந்து ரொக்கமாக கையாடல் செய்துள்ளனர். கடந்த 2018, 2019 என 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 3 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்படும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளிலேயே 3 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேட்டுகளில் ஈடுபட்டுள்ள இவர்கள் பதவியில் இருந்த 5 ஆண்டுகளில் இன்னும் எத்தனை முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். முறையீடுகளில் ஈடுபட்ட இவர்களது சொத்துக்களை முடக்குவதோடு இவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.